அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு உள்ளிட்ட வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் திவ்யாநாதன். தமிழகம் புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் இன்று ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை பதிவாக இருக்கு. வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் சற்று வெப்பம் தணிந்து காணப்பட்டிருக்கு. மதுரையினுடைய அதிகபட்ச வெப்பநிலை என்பது 33 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு நீடித்தது. திருச்சியை பொறுத்தவரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும், கோயம்புத்தூர்ல அதிகபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் இருந்தது. பாண்டிச்சேரி, சென்னையை பொறுத்தவரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 32 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு நீடித்தது. தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரைக்கும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் தெற்கு ஆந்திரா, வட தமிழகம் ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் கடந்த சில நாட்களாகவே ஒரு மேலடுக்கு சுழற்சி என்பது நீடிக்குது. இந்த மேலடுக்கு சுழற்சியானது அடுத்த 72 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலையா மாற வாய்ப்பு இருக்கிறதா இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகம் புதுச்சேரியில ஒரு இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டாலும் கேரளா, கர்நாடகா, கோவா, கொங்கன் போன்ற இடங்கள்ல பருவமழை காரணமா கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம்.